ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரித்தன்யாவோட செகண்ட் மொட்டைக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து முடித்தோடனே நம்ம குளிக்க வச்சதும் போடுறதுக்காக புது ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் வந்தோம். பட் ஆனால் அங்கே நிறைய சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்ததுனால சரி ஓகே, சம்மருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரெஸ்ஸஸாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரித்தன்யாவுக்கு ஷார்ட்ஸ் போடுறது பிடிக்கல, நல்லா ஃபுல் பேண்ட்டாக போடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளுக்கு சம்மர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அது வாங்கிட்டோம். வாங்கி பில் போட்டுட்டு இந்த சைட் பார்க்கும்போது அந்த எப்போவுமே அந்த கண்ணாடி ஸ்டாண்ட் இருக்கும். சரி ஓகே, அவளோட ட்ரெஸ்க்கு மேட்சாக நாளைக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியுமே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஸ்டாண்டில் பார்த்தா பாதி கலெக்ஷன் அவள்கிட்ட ஆல்ரெடி இருக்கா மாதிரியே இருந்துச்சு. அவகிட்ட ஆல்ரெடி இல்லாத மாதிரி கண்ணாடியாக பார்த்து ஒன்று பில் போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இறங்கி வரும்போது அந்த ஒரு ஸ்டடி டேபிள்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரி பாப்பாவுக்கும் ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி நாங்கள் பில் போட்டாச்சு. என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிடலான்னு ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொங்கல் பாத்திரம், லெமன், நெக்ஸ்ட்டு மஞ்சள், குங்குமம் அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வெல்லம் எல்லாமே தேவையான அளவு அரிசி அந்த பானையில் எவ்வளோ பிடிக்குமோ அதை இப்போவே அளந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அங்கே போய் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கலான்னு. நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு ஊற்றுறதுக்கு தேவையான நெய், முந்திரி, ஏலக்காய், வெல்லம் அது எல்லாமே இன்னொரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இப்படி ப்ரிப்பரேஷனாக போகும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். நீங்கள் எங்கேயாவது கோவிலுக்கெலாம் போகிறீங்கன்னா என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி நைட்டு தான் ரித்தன்யாவோட அப்பா வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுனால உங்கள் அப்பா வரப்போகிறாங்கன்னு மேடம்க்கு ஒரே ஜாலி. குதிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. எப்போ வருவாங்கன்னு ரொம்ப ஈகராக வர இருந்தா. அவங்களுக்கு நைட்டு அவங்க வர்றதுக்கு 12:30 1 மணி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் முழிச்சிட்டு அவங்க பார்த்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் மேடம் தூங்கவே போனாங்க. ஆப்வியஸாக எப்போவுமே கேர்ள் பேபிஸ் அவங்களுடைய அப்பாவோட தானே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவளும் ரொம்ப மிஸ் பண்ணுவாள். ரொம்ப அவங்களோட அட்டாச்சாக இருப்பாள். அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். பிகாஸ் அவங்க இல்லாதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். நெக்ஸ்ட் அவங்க அப்பா அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு மேடம்க்கு ஒரே ஆர்வம். இவளுக்கு எப்போவுமே கிஃப்ட்டு அன்பேக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். கிஃப்ட்டை அன்பேக் பண்ணுறது, பார்சலை அன்பேக் பண்ணுறது இதெல்லாம் ரித்தன்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அதனால அவங்க அப்பா அவளுக்கு பிடிச்ச குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கி இந்த பாக்ஸில் போட்டு கிஃப்ட் ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. என்ன திங்ஸ் எல்லாம் அவளுடைய கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன், அவளுக்கு மட்டும்தான் கிஃப்டாக எனக்கு எதுவும் இல்லையான்னு. அப்புறம் சர்ப்ரைஸாக பேக்லேருந்து இந்த பேங்கிள் பாக்ஸ் எடுத்து எனக்கு தந்தாங்க. எங்கள் ஊரில் இருக்கும் போதே வாங்கியிருப்பாங்க போல். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இதெல்லாம் வேர் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபுல் வெட்டிங் பேங்கிள் செட் மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.